பிறந்த நாள் வாழ்த்து 2025 ஆண்டு 5வது மாதம் 27வது நாள் பிறந்த தினத்தை காணும் என் அன்பு அக்கா, அன்பு கவிஞர், அன்பு கவிதாயினி, அன்பு சகோதரி, எல்லாத்துக்கும் அன்பு நல்ல உள்ளம் படைத்த ஓர் அற்புதமானவர், தனித்துவமான கவிஞர் கவிதாயினி. அவரை இப்படியே புகழ்ந்து கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உள்ளத்திற்கு இன்று பிறந்த நாள். கலா அவர்களுக்கு, கவிஞர் கலா உடுவிலூர் கவிஞர் கவிதாயினி கலா அக்காவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்றுபோல் என்றும் எப்போதும் அதே அன்போடு, பாசத்தோடு, நேசத்தோடு பல வெற்றிகளை, பல உச்சங்களை இன்னும் தொட்டு நீடூடி காலம் வாழ வேண்டும் என்று உலகத்தில் இருக்கும் எல்லா தெய்வங்கள் அருள் பெற்று வாழ்க 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 என்று வாழ்த்துகின்றேன். இது ஆர் மோகன். அவரை பார்த்து நாம் வியந்திருக்கின்றேன். இலங்கையை பொறுத்தளவில் பல கவிஞர்கள் சிறப்பாக எழுதுவார்கள், எல்லோருமே சிறப்பாக எழுதுவார்கள். ஆனால் இவர் எழுதும் கவிதை எப்போதும் நான் பார்த்து வியந்துள்ளேன். அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான கவிஞர். அந்த தனித்துவம் அவர் கவி வரிகளில் எங்கள் எல்லோருக்குமே தெரியும், வாசித்தவர்கள் எல்லோருக்குமே புரியும். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர். அவர் எழுதுகின்ற ஒவ்வொரு வரிகளும் வைர வரிகள், அது சொல்ல முடியாது. அவர் ஒரு விடயத்தை சொல்ல வந்தார் என்றால் அப்படியே கவியில் அத்தனை வரிகளுக்களும் அழகாக விளங்கப்படுத்தி விடுவார். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர். அவரின் நட்பும் அவருடைய சகோதர பாசமும் கிடைத்தது நான் செய்த பாக்கியம். இப்படியெல்லாம் நல்ல உறவுகளை இந்த முகநூல் ஊடாக சம்பாதித்திருக்கிறேன் என்று நினைக்கின்ற போது வெறும் சந்தோஷப்படுவேன். அப்படி எண்ணக்கூடிய பல கவிஞர்கள் இருக்கின்றார்கள் இலங்கையில். ஆனாலும் அதையும் தாண்டி திறமை படைத்த சில கவிஞர்களில் இவரும் ஒருவர். இவர் ஒரு அற்புதமான கவிஞர், அற்புதமான திறமை அவருக்கு இருக்கின்றது. அது அவர் எழுத்து மூலம் எல்லோருமே கண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்துக்கு இன்று பிறந்த நாள். அவர் எப்போதுமே சிறப்பாக வாழ வேண்டும், எப்போதுமே எந்த விடயத்தை எடுத்தாலும் வெற்றியாக வாழ வேண்டும். அவரின் வெற்றி எங்களுக்கும் சேர்ந்து நாங்களும் அவரோடு பயணிக்கின்றோம் என்று நினைக்கின்ற போது அவரோடு சேர்ந்து பயணிக்கின்றோம். அவருக்கு வெற்றி நிச்சயம் எப்போதுமே கிடைக்கும். எந்த விடயத்திலும் அவரோடும் சேர்ந்து எங்களுக்கு பயணிக்க அவர் சந்தர்ப்பம் தந்த அந்த கலா அக்காவுக்கு ரொம்பவுமே நன்றி அக்கா. நாங்கள் இருவரும் ஒரு வயதில் பிறக்கவில்லை, ஆனால் எப்போதுமே உங்களுக்கு என்று நான் மதிப்பு வைத்திருக்கிறேன். எப்போதுமே எனக்கு நீங்கள் அக்கா. எனக்கு உண்மையிலேயே நான் நினைக்கிறேன், எனக்கு நீங்கள் தங்கியோ தெரியாது, ஆனால் இந்த அக்கா என்ற ஸ்தானத்தில் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் எல்லோருமே உங்களை கலா அம்மா என்று அழைப்பார்கள். அப்போது எனக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்கள் மேல் ஏற்பட்டது. உங்கள் பேச்சும் உங்கள் திறமையும் எப்போதுமே அந்த ஆழ்மையும், ஒரு சிங்கப்பெண் தான் நீங்கள். நிச்சயமாக அந்த கெத்தோடு எப்போதுமே இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி அக்கா, நன்றி கலாக்கா, நன்றி சகோதரி, நன்றி கவிஞர், நன்றி கவிதாயினி. மீண்டும் சந்திப்போம். அன்பு கலாக்கா, மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இது ஆர் மோகன். நன்றி அக்கா, மீண்டும் சந்திப்போம்.